பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 26. நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்து இந்த புதிய நாளிலே உமது வார்த்தைகளை தந்து இந்த வார்த்தையின்படி வாழ எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அப்ரஹாமின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். ஈசாக்கின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். யாக்கோப்பின் தெய்வமே உம்மை துதிக்கின்றேன். அன்னாளின் கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். சிங்கத்தின் பிடியிலிருந்து தானியலை தப்புவிக்க பண்ணி அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடத்தி ஆண்டவரே அவரோடு கூட இருந்து ஒரு மந்திரியாக அவரை உருவாக்கி அவரை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா என்கிறவர்களை எரிகிற அக்கினி சூளையில் இருந்து தப்பிக்க வைத்தவரே உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை வியத்தக முறையில் நடத்தி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. உமது பெயரை நாங்கள் போற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் நீர் செய்த பெரிய பெரிய காரியங்களை எண்ணி வியத்தக முறையில் நாங்கள் நடப்பதற்காக அதிகாலையிலே எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் விரும்பிய அந்த அமைதியை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உமது திரு பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் இந்த உலகத்திலே தப்பி பிழைக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே உமது திரு பெயரை நாங்கள் சொல்லி செபிக்க அந்த பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். புதிய ஆற்றலோடும் புதிய பலத்தோடும் உம்மை நம்பி இருக்கக்கூடிய எங்களை கருணைக்கண் பார்ப்பீராக. எங்கள் மீது மனம் இறங்குவீராக. மாந்தர் யாவர் மீதும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பொழிவேன் என்று சொன்னவரே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றிடுவீராக. எங்களுடைய தீச்செயலை அப்புறப்படுத்திடுவீராக. வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், கெட்ட சிந்தைகளிலிருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அனுதினமும் நீர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாரையாவது தீய வழியில் நடத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே தீமை செய்கிறவர்கள் அந்த தீமை தாக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தீமை செய்கிறவர்கள் அந்த தீமையிலே விழுந்து தன்னை அடிமையாக்கி தன்னுடைய ஆத்மாவை இழந்து போய்கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதிகாலையிலே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இதுவரை செய்த அனைத்து தவறுகளையும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களை தூய்மையாக்கி அக தூய்மையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்னையே பிள்ளைகள் குடிவெறிக்கு அடிமையாகி புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாக்கி தவித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதிலிருந்து வெளியிலே வர முடியாமல் தன்னையே அடிமையாக்கி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதனால் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது சுவாமி. இந்த நாளிலே பேர்பட்ட பாவங்களை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது மனம் இறங்கி உமது தூய இரத்தத்தினால் கழுவி அவர்களை தூய்மைப்படுத்தி பலப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களை
அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, இந்த நேரத்திலே பெரிய காரியங்களை செய்திடுவீராக. இஸ்ரவேல் நடுவிலே ஒரு பெரிய காரியங்களை செய்தது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்து அவமானம் அடைந்து விடாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்தீரே. இந்த நாளிலே தகப்பனே, அதே பெயரினால் அழைக்க நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய நாவுகளை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம். எங்களுடைய நாவுகளினால் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம். சீராக்கு புத்தகம் 51வது அதிகாரம் 22வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் என்கின்ற வார்த்தையின்படி நீர் கொடுத்த நாவை கொண்டு உம்மை புகழ்ந்து போற்றவும், என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நியாயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளையாகவும் ஞானத்தோடு வளரக்கூடிய பிள்ளைகளாகவும் ஒவ்வொருவரும் மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, எந்த காரியத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. நீர் ஒவ்வொருவரையும் தொடும் பொழுது உண்மையிலே அவர்கள் பலன் அடைந்து என் ஆண்டவரை துதித்து ஆராதிப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே என்னை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, குருத்துவ அழைப்பில் என்னை நிலைத்திருக்க செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. அதே போல் அநேக குருக்களை நீர் நிலைத்திருக்க செய்து அவர்கள் வழியாக பெரிய பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் நிகழ்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அனைத்து குருக்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மீது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி கழுவி ஆண்டவரே, பரிசுத்தாவின் வல்லமையோடு ஜெபிக்கக்கூடிய குருக்களை நீர் எழுப்பிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது கிருபை பெரியது, உமது வல்லமை பெரியது, உமது ஆற்றல் பெரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும் என்பதை நீர் எங்களுக்கு வார்த்தையாக அந்த நாளில் கொடுத்திருக்கின்றீர். உமது வார்த்தை நிறைவேறும் பொருட்டு யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி கேட்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே என் ஆண்டவருடைய இதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த பிள்ளைகளையும் கெட்டு போய்விட விடாதபடி நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர். கெட்டு போய் இருக்கிறவர்களை திருத்தி உமது வழியில் கொண்டு வருகின்றீர். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உறுதிப்படுத்தி திடப்படுத்தும் சுவாமி. எல்லோரோடும் கூட இருப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பல வகைய கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு வேதனைக்குள்ளாகி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் தொடுவீராக. எல்லோரையும் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நோயுற்று இருக்கிறவர்கள் குணம் அடைந்து மீண்டும் என் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்வதைப் போல ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களும் என் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே மன நிம்மதியோடு வாழக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.